ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வெங்காய தொக்கு செஞ்சு வச்சுக்கோங்க. குழம்பு நமக்கு இல்லாத நேரத்தில் திடீர்னு இப்போ நம்ம அவசரமாக சாப்பிடணும், குழம்பு இல்லையே என்ன பண்ணுறதுன்னு இல்லாமல் இதை செஞ்சு வச்சுக்கோங்க. எந்த நேரத்தில் ரெடிமேடாக சாப்பிட்றதுக்கு ஏதாவது பழங்கள் இந்த மாதிரி குழம்புகளுக்கு சாதம் சாப்பிடும்போது குழம்புக்கு இந்த மாதிரி எதுவுமே ரெடிமேடாக வச்சுக்கணுங்க வீட்டில். இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள், ஒன்றுமே இல்லை. இந்த ஐட்டங்கள் தான். என்னென்னா எப்பயும் நம்ம போடுற ஊறுகாய்க்கெலாம் நம்ம போடுவோம் பார்த்திங்களா, அதான் வெந்தயம், பெருங்காயம், கடுகு, மிளகா வத்தல், உப்பு, அவ்வளோதாங்க. அப்புறம் இந்த வெங்காயத்தை வதக்கணும். இந்த வெங்காயம் வெள்ளைப்பூடு இது கொஞ்சம் முக்கியம், இது ரெண்டும் முக்கியம். வெங்காயம் ஒரு 3 மடங்குனா 1 மடங்கு பூண்டு எடுத்துக்கோங்க. இதை அப்படி பச்சையை அரைச்சி செய்யக்கூடாது. இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் போட்டு வதக்கி எடுத்துட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். ஆனால் பச்சையாகவும் அரைக்கலாம், அந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், இந்த இதில் என்னென்னு இருக்கு பாருங்கள். வெந்தயம், பெருங்காயம், உப்பு, மிளகா வத்தல் இதை போட்டு பொடிச்சு வச்சுக்கோங்க தனியாக. இதுக்கப்புறம் வெங்காயத்தை வதக்கிட்டு இதில் புளியை போட்டு இதையும் அரைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ தாளிக்கிறோம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, 2 பட்டை வத்தல் போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா தாளிச்சுக்கோங்க. போட்டு இது நல்லா தாளித்ததுக்கப்புறம் எண்ணெய் நீங்கள் நிறையா ஊற்றிக்கோங்க. நான் இப்போ எண்ணெய் கொஞ்சம் நிறையா சேர்க்குறது இல்லைங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் சாப்பிடும்போது வயசு பிள்ளைகள்லாம் நிறையா எண்ணெய் ஊற்றி செய்யுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் எண்ணெயிலேயே கொஞ்சம் அந்த மிளகா பொடியை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நம்ம பவுடரில் மிளகா போட்டு அரைச்சி வச்சுருக்கோம், இருந்தாலும் எண்ணெயில் கொஞ்சம் மிளகா பொடி, தனி மிளகா பொடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அரைச்ச வெங்காயத்தை போட்டு கிண்டுங்க. அப்படி கிண்டிகிட்டே இருந்துட்டு ஒரு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அதை நம்ம அரைச்ச பார்த்திங்களா, வெந்தயம், பெருங்காயம், உப்பு, மிளகா வத்தல், கடுகு, 2 கருவேப்பிலை, அந்த பவுடரை இதில் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா மையாக அரைக்காதீங்க. இது தொக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த குறன்னு தான் அரைக்கணும். ரொம்ப மையாக அரைச்சா ஒரு மாதிரி பிசின் மாதிரி இருக்குங்க, அது நல்லா இருக்காதுங்க. கொஞ்சம் தொக்குன்னு இந்த மாதிரி தாங்க இருக்கணும். இதை நல்லா கிண்டுங்க. அப்புறம் இந்த வெள்ளைப்பூடை ஒரு 150 வெள்ளைப்பூடு, நான் 1 கிலோ வெங்காயம் போட்டிருக்கேன். 150 வெள்ளைப்பூடு அதை எண்ணெயில் வதக்கி இதை அப்படி போட்டுக்கோங்க. இல்லை நம்ம தாளிக்கிறோம் பார்த்திங்களா, தாளிக்கும் போதே கூட அந்த வெள்ளைப்பூடை வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தொக்கு, மிளகா பொடியெல்லாம் கூட போட்டு கிண்டலாம். கொஞ்சம் வெள்ளைப்பூடு கொஞ்சம் சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த கரைஞ்சிடக்கூடாதுங்கிறக்காக தனியாக போட்டேன். ஆனால் இதை காட்டிலும் நீங்கள் தாளிக்கும் போதே கூட அந்த வெள்ளைப்பூடை போட்டு தாளிச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. கிண்டுனா அந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வந்துடுங்க. இது நல்லா இப்போ எண்ணெய் இதாகலை பார்த்திங்களா, ஒரு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நான் ஊற்றுற எண்ணெய் பூரா இஞ்சி அப்படி வந்துடுங்க. இதை நல்லா அல்வா போல் இருக்கிறத நல்லா ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. வெரைட்டி ரைஸ்க்கு, சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷனுங்க. அவ்வளோ மணமாக இருக்கும். ஏன்னா அந்த வெங்காயத்துக்குரிய மணம், வெந்தயம், பெருங்காயம், அந்த கடுகு, வெந்தயம், பெருங்காயம், கருவேப்பிலை, மிளகா வத்தல் இதெல்லாம் வறுத்த நல்லா சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் வெல்லமும் போட்டுக்கோங்க. செம்ம டேஸ்ட்.